எப்போவும் கடைக்கு போனால் தான் லோடட் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா? இப்போ ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவும் கடையில் இருக்கிற மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஈஸியான ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை தண்ணியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியில் ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருங்க. இருக்கிற ஸ்டார்ச் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். இப்போ அதை வெட் கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மேலே ஒரு கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 80% வரைக்கும் குக் ஆனால் போதுங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ திரும்பவும் நம்ம அந்த ஃப்ரைஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ சிக்கன் எடுத்திருக்கேன் 200 கிராம்ஸ். அதில் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதில் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதும் அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஒன்லி அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. வாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்துடலாம். அதுக்கு மேலே சீஸ் சேர்த்துட்டு இப்போ நான் தந்தூரி சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு நல்லா நிறைய சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் நான் சீஸ் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நல்லா சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ அதுக்கு மேலே திரும்பவும் நான் வந்து தந்தூரி சாஸ் சேர்த்துக்கிறேன். தந்தூரி மயோ சேர்த்துட்டு இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 minutes வச்சு எடுத்திங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.